நாங்க எவ்வளவு உல்லாசமா இருந்துட்டு இருக்கிறோம். திறந்து போட்டு நாங்க திறந்து போட்டுட்டு இருப்போம் இல்ல திறந்து போடாம இருப்போம். ஏண்டா ஒரு நாய் மாரி வரிய திறந்து போட்டு நாய் வரத்தான் செய்யும். நாயே வந்தா கூட அந்த கதவு பக்கத்துல ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு பாத்துட்டு வேண்டா. நாய் பையா நான் வந்து நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு மண்டையில மசுரா இருக்குது. அறிவு இருக்குதா? இருக்குதுங்க மசுரு. ஓய் ஏன் என்ன காரணம் இப்போ மகாராஜா உங்க அண்ணன் தர்மம் இருக்கு ஏதோ அபயமாங்க அப்படின்னு சொல்லி அபயமா? ஆமா அஸ்னாபுரத்துல இருந்து வந்திருக்கிறேன் சாமி. இருக்கும். ஆமாங்க அஸ்தாபுரத்துல இருந்து ஓடி வந்திருக்கிறேன். கையில என்னடா வச்சிருக்கிறேன்? ஏங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா வரமாட்டேங்கன்னு சொல்லி இப்படி மந்திரவாளை அவரோட மந்திரவாளை அதை கொடுத்து அனுப்பி விட்டார். ஏடி நண்பா ஐயா மகாராஜா அம்மா கையில இருந்தேன். ஆமா இந்த மந்திரவாளாக மட்டுது எனது அண்ணன் தர்மராஜன் முடிசூட்டு விழாவிலே ஆமாங்க நாள் கொடுத்து உலகமெங்கும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று ஆமா இந்த மந்திரமாலை வைக்கும் மன்னர் அரசாட்சி செய்கிறாருங்க. அது சீக்கிரமா அவர்களுக்கே ஆபத்து அபயம் என்று ஆமா எனது தமையராகிய தனஞ்சயன் ஆமா வாயால் சொன்னால் வரமாட்டார். ஆபத்து அபயம் என்று சொன்னார். ஆமா அச்சனத்தில் ஓடி வரமாட்டார். ஆமாங்க அப்படினால் மந்திரவாளை கொடுத்து மந்திரியார் இடத்திலே இருந்து ஆமாங்க சீக்கிரமாக அர்ஜுனன் எந்த மனைவி வீட்டில் இருந்தாலும் சரி என்ன சரியே சீக்கிரமா அழைத்தவா என்று ஓடி வந்தேன். ஆமாங்க எல்லா மனைவி இடத்தையும் தேடி பார்த்து கிடைக்கல. இல்ல இந்த மனைவி நகரத்தை ஓடோடி வந்திருக்கிறேன். ஆமா மகாராஜா மன்னரே மகாராஜா போலாங்க போலாமா? போலாங்க. என் அண்ணன் எப்படி இருக்கிறாரு? வாங்க போய் பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு ஓடிக்கிறாருங்க. வாங்க சீக்கிரம் போய் பார்க்க சொல்றேன். ஆமா மகாராஜா உயிர் வருவதும் போவதுமா இருக்குது. வாங்க போய் பார்த்தா வந்து போகுதோம். ஆமா மகாராஜா என்ன சொல்றேன்? தேவி சுமத்திரா என்ன சொல்றீங்கள்? நகரும் அந்த வேலையிலே ஆசையாய 67 சுமத்திரியோடு மாளிகையில் உல்லாசம் கொள்ளலாம். ஆனால் எனக்கு முன்னால் அதாவது அதனாலே தேவி எனது அண்ணாருக்கு என்னவோ ஆபத்து அபயமாக இருக்கிறது. இந்த உலகத்துல எல்லா எதிரிகளும் வீழ்த்தி எதிரி என்பதே இந்த உலகத்தில் இல்லாம என் அண்ணனுக்கு வந்து அரசு பீடத்தில் அமர வச்சிருக்கோம். இப்ப பட்டம் தரித்திருக்குது. இப்ப என்னங்க அபயம் அப்படின்னு சொல்றேங்க? நாங்க அரண்மனைக்கு போறோம். வந்த உடனே ஆசை காட்டிட்டு இப்படி போறீங்களே மன்னா. தேவி மன்னா கவலை கொள்ள வேண்டாம். ஒரு நொடிக்குள் வந்து வருகிறேன். ஒரு நொடிக்குள் சென்று எனது அண்ணன் பார்த்து அவருக்கு உடல்நிலை எப்படி இருக்குது என்று பார்த்து விட்டு ஒரு நொடிக்குள் உன் மனை மாளிகை வருகிறேன். வாத்துக்க மாட்டேங்க. வராரு அப்படி எப்படி ஒத்துக்கிறேன்? என்னங்க பொண்டாடி இப்படிங்கிறா? வந்து ஒரு வாரம் ஆச்சாலும் நிலப்பு எடுத்துக்கிட்டு மேல அதனால தாங்க இன்னைக்கு வந்தாரு. இப்பதான் வந்தாரு. வந்த உடனே பெட்டுக்கு போனோம். பெட்டுக்கு போனியா? எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? பெட்டுக்கு வஞ்சனைக்கு போகும் பொழுது இருவாரம் இருக்கும் பொழுது சரி திறந்து விட்டு நாய் போடுற மாதிரி வந்து இப்படி ஒரு கலகத்தை பண்ணி விட்டியாடா. நல்லா இருப்பியா? பெண் பாவத்துல விலை கூடாதுடா. பொறுத்து போனா போயா போறான். இந்த ஊர்ல நான் ஆம்பளை இல்ல போய் அவங்க கூட பாத்துக்கலாம். மாமாவுக்கு அபயம். அதனால் நான் ஓடோடி சென்று அஸ்தாபுரம் சென்று அன்னாரை பார்த்து விட்டு ஒரு நொடிக்குள் திரும்பி வருகிறேன். வழிமேல் விழிவைத்து இந்த மன்னன் வருவார் என்று வாழ் விஜயன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சென்று மன்னா
என்று என்னுடைய மாமாவாகிய மூத்த மாமனை பார்த்துவிட்டு சென்று வென்று வாருங்கள் வென்று வருவார்கள்